சஷ்டி வந்து 48 நாள் இருப்போம்ல, அதுல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு. ஸோ காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தி சாமிலாம் வந்து கும்பிட்டாச்சு. நான் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு வந்து சஷ்டியா, சஷ்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலையே, சஷ்டி ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, சஷ்டி வந்து கிடையாது. இது 48 நாள் இருப்போம்ல, அதோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இனிமே தான் வந்து சஷ்டி வந்து வரும். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து சிம்பிளா எங்க ஊர் சாம்பார், திருநெல்வேலி சாம்பார். இது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வச்சிடலாம். சாம்பார் பொடிலாம் எதுவும் கிடையாது. தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றுவோம் சாம்பார்ல. ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம், ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். நான் தனியாவே வந்து இந்த சாம்பார் வந்து போடுறேன், திருநெல்வேலி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னன்னா, ஒயிட் ரைஸ் ஆக்சுவலா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மட்டா ரைஸ் வந்து மாறிட்டோம். ஸோ அந்த ரைஸ், அதுக்கப்புறம் திருநெல்வேலி சாம்பார், புடலங்காய் கூட்டு, அப்புறம் ப்ராக்கலி ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணிட்டு ஆயில்லாம் எதுவும் போடாம உப்பு ஜீரகத்தூள் மட்டும் போட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். அண்ட் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா, எக் வந்து சஷாந்த்க்கு. சப்பாத்தி அதை பன்னீர் பட்டர் மசாலா பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ இன்னைக்கான மெனு வந்து இதுதான்.